ஹாய், நான் உங்க துர்கா ஹரிபாஸ்கர் ஃப்ரம் மைட்டர் ஸ்டுடியோ லான்ச் அருப்புக்கோட்டையிலேருந்து. இப்போ டைம் வந்து 10 o'clock ஆகுது. எங்ககிட்ட பிரைட்ஸ் வந்து நிறைய சாரீஸ் பாக்ஸ் ஃபோல்டிங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்குள்ளே நாங்கள் முடிச்சாகணும். அதுக்காக வந்து என்னன்னா, இப்போ நைட்டு வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பேக்கிங் பண்ணுறது ப்ளஸ் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் சாரீ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் சாரீ இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பசங்க. வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ உள்ள ட்ரெண்டிங் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க வந்து பஃபியா வைக்கிற மாதிரி ஃப்ளீட்ஸ் கேட்குறாங்க. அது வந்து நாங்கள் வந்து கேர்லி மிஷின்ல வைக்கிறது. ஆனால் அது ரொம்ப நேரம் தாங்காது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அது அப்பயே வந்து சாரிக்கு ஃப்ளீட்ஸ் எடுத்து அப்படியே கட்டுறதுக்கு தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து தட்டில் வச்சு கொண்டு வர்ற சாரீஸ் இது எல்லாமே. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பரிசம் போடுறதுக்கு தட்டில் வச்சு கொண்டு வருவாங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே. இதுல வந்து உங்களுக்கு அந்த பஃபி ப்ளீட்ஸ் வச்சு எல்லாம் வர பண்ண முடியாது. ஸோ நிறைய பிரைட்ஸ் வந்து கேட்குறாங்க, எனக்கு அந்த மாதிரி ப்ளீட்ஸ் வேணும், அந்த மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கணும், அப்பதான் நீங்க தட்டில் வச்சு கொண்டு வர முடியும். இப்போ சப்போஸ் நீங்க அப்பயே சாரியை கொடுக்குறீங்க, அப்பயே எனக்கு வந்து அந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு அப்படியே கட்டி விடலாம் உங்களுக்கு. ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங் மாதிரி இந்த மாதிரி பண்ற சாரியில அது பண்ண முடியாது. ஸோ பிரைட்ஸ் வந்து கொஞ்சம் அவேரா நீங்க தயவு செய்து கேட்குறவங்க இந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி உங்களுக்கு தட்டில் வச்சு கொண்டு வர சாரீஸை நீங்க கேட்காதீங்க. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தட்டில் வச்சு கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நல்லா பிளேட்ல அவங்க வந்து டெக்கரேட் பண்ணி கொண்டு வருவாங்க மாப்பிள்ளை வீட்டில். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் அவங்களுக்கும் தட்டில் வச்சு தூக்கிட்டு வர்றதுக்கு. ஸோ அதனால வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க ஃபார் பிரைட்ஸ். இப்போ ப்ளஃபியா இருக்க ஃப்ளீட்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்பயே கட்டி அப்பயே நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் போனாதான் நல்லா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கான டைம் ஸ்பேஸ் வந்து நம்மளோட ரிச்சுவல்ஸில் வந்து தமிழ் ரிச்சுவல்ஸில் வந்து கொடுக்க மாட்டாங்க நம்மளோட கல்ச்சர் சைடு. ஏன்னா நம்மளோட வெட்டிங் எல்லாமே வந்து 5 minutes தான் சாரி கட்டவே டைம் கொடுப்பாங்க. உள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு ப்ளவுஸ் கூட ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே கதவை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி வந்து இருக்கிற டைமில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் ப்ளஃபியான அந்த ஃப்ளீட்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து நம்மளோட ரிச்சுவல்ஸ்க்கு வந்து பாசிபிளே கிடையாது. ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்கவங்க கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளோட கல்ச்சர்ல எப்படி எப்படிலாம் வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா இப்ப கேரளா மாதிரி வெட்டிங்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சாரி முகூர்த்தப்பட்ட கட்டிக்கிட்டே தான் போவாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய டைம் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. தட்டில் வச்சு கல்யாணத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த சாரியவே கொடுப்பாங்க நம்ம கையில. நிறைய பேர் இப்பயுமே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்றதுக்கு சாரி வந்து முகூர்த்தத்துக்கு கொடுக்கவே மாட்டேன்றாங்க. அப்பதான் நாங்க கொடுப்போம், தட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்பதான் கொடுப்போம், ஸோ அப்படியே தான் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பிரைட்ஸ் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க, எனக்கு வந்து ஃப்ளீட்ஸிங் கரெக்டா இருக்கணும். ஏன்னா சாரி அயன் பண்ண விட மாட்டாங்க. நிறைய பிரைட்ஸ் வந்து எனக்கு வந்து ஹீட்லெஸ் அயனிங் தான் வேணும், எனக்கு வந்து என்னோட முகூர்த்தப்பட்டை வந்து எந்த ஒரு அயன் பாக்ஸ் வச்சு நீங்க ஹீட் பண்ணக்கூடாது, அப்பயே வந்து டைரக்டா கட்டி விடுங்க அப்படின்னு தான் வந்து இப்போ வரைக்கும் நிறைய ஃபேமிலியில வந்து கேட்கறது அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால உங்களோட கல்ச்சர்ஸ் ஆஃப் இது என்ன அப்படின்றத கேட்டுக்கோங்க. மெயினா வந்து மாப்பிள்ளை வீட்டுல கேட்டுட்டு நீங்க அந்த மாதிரி டைம் கொடுப்பீங்களா, என்ன மாதிரி உங்களுக்கு அந்த டைம்ல வந்து நல்ல ஸ்பேஸ் கிடைக்குமா நம்மளுக்கு அந்த சாரி கட்டுறதுக்கு, இதெல்லாம் வந்து நீங்க கேட்டுட்டே சொல்லுங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்த பிரைட்ஸ் வந்து எனக்கு அந்த மாதிரி கேட்டாங்க. ஆனா என்னன்னா, கேட்ட பிரைட்ஸ் யார் வீட்லயுமே வந்து பட்டு சாரியை கூட கொடுக்கல, பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட்டிங்க்கு வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ பிரைட்ஸ் ஆசைப்படுறீங்க, பட் அது மாப்பிள்ளை வீட்டில் வந்து தருவாங்களா அப்படின்றத வந்து மெயினாக கேட்டுக்கோங்க. ஸோ அதுதான் மெயினாக நான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து ஸ்டில் நவ் இத்தனை சாரீஸ் எங்களுக்கு வந்திருக்கு. இது எல்லாமே பிரைட்ஸோட சாரீஸ். எங்களுக்கு மொத்தம் டோட்டலா 8 சாரீஸ் வந்திருக்கு இன்னைக்கு மட்டும் வந்த சாரீஸ். இந்த மாதிரி நிறைய பிரைட்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்து பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து வாங்கிட்டு போவாங்க. பிளஸ் வந்து நம்மளோட பிரைட்ஸ் இல்லாம மற்ற பிரைட்ஸா இருக்கிறவங்களும் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீசஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கும் வந்து அவங்களோட மேரேஜுக்கு அட்டன் பண்ண போறவங்களும் வந்து கொடுத்து பாக்ஸ் ஃபோல்டிங் இந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சதை வந்து இந்த மாதிரி கவர் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். இதோ இப்போ நம்ம பசங்க வந்து 10 மணி வரைக்கும் தீராத அயராத உழைச்சிட்டு இருக்காங்க. பண்ணி சேவ் வந்துடும் நம்ம ஆளுக்கு. ஸோ இந்த மாதிரி கவர் போட்டு நாங்கள் ப்ராப்பராக கொடுத்துருவோம். ஏன்னா இன்னுமே வந்து நிறைய நம்ம அருப்புக்கோட்டையில வந்து நிறைய பேப்பர்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் அதுக்காக தான் மெயினாக வந்து இந்த மாதிரி நாங்கள் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம். உங்களோட சாரீ வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஹை குவாலிட்டி ஆஃப் சாரீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணி அழகாக நீட்டாக கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாரீக்கு வந்து ஒரு கவர் போட்டு தான் வந்து பாக்ஸ், அந்த கவர் எங்கடாமா ஹீட்லெஸ் ப்ரொடெக்ஷன், அந்த கவர் அது எங்க நம்ம இங்கே போட்டு அயன் பண்ணுவோம் இல்லையா, ப்ரொடெக்ஷன் கவர் எங்க. ஸோ இதை வந்து சாரிக்கு மேலே போட்டு தான் நம்ம அயன் பண்ணுவோம். ஸோ அப்படின்றக்கப்ப உங்களுக்கு ஹீட்டு நல்லாவே தாங்கும். சாரிக்கு டைரக்டா வந்து உங்களுக்கு ஹீட் இறங்காது. ஸோ அதனால நீங்க பயப்படவும் தேவையில்லை, என்னடா நம்ம மூர்த்தப்பட்டு கொடுக்குறோம் பத்திரமா வந்துருமா அப்படின்ற பயமும் தேவையில்லை உங்களுக்கு.
ஏன்னா நிறைய அருப்புக்கோட்டை சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாமே நம்ம கிட்ட வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் வெளியூர் பிரைட்ஸ் கூட நிறைய பேர் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அழகா நாம வந்து பண்ணி கொடுத்துருவோம். இதை நீங்க தட்டுல வச்சு அழகா தாம்பளத்துல வச்சு நீங்க கொண்டு வந்துடலாம் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய பேர் அவேர் இல்லாதவங்க வந்து இப்ப நிறைய பேர் கொடுக்க மாட்டேன்றாங்க, சில பேர் வீட்டுல கொடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்றதுனால டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல ஈஸியா சாரி வந்து நம்ம கட்டி முடிச்சிடலாம். ரொம்ப டிலே ஆகாது உங்களுக்கு. ப்ளீட்டும் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் மெயினா சொல்ல வரேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நிறைய டவுட்ஸ்க்கு நம்ம சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோல டெய்லி உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். டெய்லி ஒரு வீடியோ கம்பல்சரி நம்ம சேனல்ல வந்து விழுந்துரும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.